அது குறித்த கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அருண். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணாவினுடைய நினைவு இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேரில் சென்று அண்ணா இல்லத்திலே அவருக்கு புத்தகம் பரிசாக வழங்கப்பட்டது. தொடர்ந்து அண்ணாவினுடைய அந்த இல்லத்திலே வைக்கப்பட்டிருக்கிற பேரறிஞர் அண்ணாவினுடைய திருவுருவ சிலைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்தார்கள். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணத்திலே இன்றைக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றினார். தொடர்ச்சியாக உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாலாஜாபாத் பேருந்து நிலையம் அருகே திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே எழுச்சி உரை ஆற்றுவதற்காக சென்று கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியிலே அங்கே பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே எழுச்சி உரை ஆற்ற இருக்கிறார். இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதாவது கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்கிற 3 தாரக மந்திரத்தினுடைய தமிழகத்தினுடைய மிகப்பெரிய முதலமைச்சராக இருந்து மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வைத்த பேரறிஞர் அண்ணா அவருடைய இல்லத்திலே அதிமுக பொதுச் செயலாளர்கள் நேரில் சென்று தனது திருக்கரங்களால் அண்ணாவினுடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அங்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அதாவது அந்த வருகை பதிவேட்டிலே கையொப்பமிட்டார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர். பேரறிஞர் அண்ணா அவர்கள் சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சியாக இருந்தாலோ அல்லது எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, தன்னுடைய பேச்சும் தன்னுடைய கண்ணியமும் தன்னுடைய செயல்பாடும் மக்கள் மத்தியிலே ஒரு நீங்காத நிலை பெற்ற ஒரு புகழை பெற்றது. அப்படிப்பட்ட பேரறிஞர் அண்ணாவை சிறப்பிக்கும் விதமாக புரட்சித் தலைவர் இதய தெய்வம் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்குகிற போது அண்ணாவினுடைய பெயரை தாங்கி ஒரு மகத்தான இயக்கமாக அதிமுக என்கிற இந்த இயக்கத்தை தொடங்கினார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் சூட்டினார். தனது கட்சிக்கு இப்படி அண்ணாவினுடைய பெயரை அவருடைய திருநாமத்தை சூட்டி அவருடைய அந்த பெயர் மனதிலே அவர் நிலைபெறும் விதமாக செய்தார். தொடர்ச்சியாக அந்த அதிமுகவினுடைய கொடியிலே பேரறிஞர் அண்ணாவினுடைய அந்த படத்தை பொறித்து அதிமுகவுடைய கொடியை இன்றைக்கு பேரறிஞர் அண்ணாவினுடைய புகழை போற்றும் விதமாக நிலைபெறச் செய்தார். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்று நேரில் சென்று அண்ணாவிற்கு மரியாதை செய்திருக்கிறார். பேரறிஞர் அண்ணா எப்பொழுதுமே தனது அரசியல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, தனது எழுத்து பயணமாக இருந்தாலும் சரி, மக்களை பற்றிய சிந்திக்கக்கூடியவர், மக்களை பற்றியே பேசக்கூடியவர். குறிப்பாக அண்ணாவினுடைய மறைவுக்கு பிறகு எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ந்து பல்வேறு அண்ணாவினுடைய கனவுகளை நிறைவேற்றினார். சமூக நீதி, ஏழை எளிய மக்களுக்கான நலத்திட்டங்கள், கல்வி வாய்ப்புகள், இலவச உணவு திட்டம், அதே போன்று அண்ணா விதைத்த விதைகளின் தொடர்ச்சியாகவே பேரறிஞர் அண்ணாவினுடைய தொடர்ச்சியாக எம்ஜிஆர், புரட்சித் தலைவி இதய தெய்வம் ஜெயலலிதா அவர்கள், புரட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் 7.5% இடஒதுக்கீடு கொடுத்து இன்றைக்கு ஏறக்குறைய 3000 மாணவர்கள், அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் தங்களுடைய மருத்துவ கனவை ஏழை எளிய விவசாயிகள், தொழிலாளர்களுடைய பிள்ளைகள் மருத்துவராகக்கூடிய வாய்ப்பை பெற்றுத் தந்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். எம்ஜிஆருடன் மிகப்பெரிய நெருக்கமாக இருந்த பேரறிஞர் அண்ணா அந்த அண்ணாவினுடைய நினைவாகத்தான் அந்த நெஞ்சிலே நிழலாடும் விதமாக இயக்கத்திற்கு பெயர் சூட்டி கட்சியுடைய கொடியின் மத்தியிலே அண்ணாவினுடைய உருவத்தை கொடுத்தார் புரட்சி தலைவர் இதய தெய்வம் எம்ஜிஆர் அவர்கள். பேரறிஞர் அண்ணா காஞ்சிபுரத்திலே பிறந்தவர். குறிப்பாக செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி 1909ஆம் ஆண்டு நடராஜன் பங்காரு அம்மாளுக்கு தம்பதியாக பிறந்தவர் பேரறிஞர் அண்ணா. தனது கைத்தறி குடும்பத்திலே நெசவாளியாக பணியாற்றி சிறு வயதிலேயே அவருடைய தாயார் பங்காரு அம்மாள் மரணமடைகிறார். அதே போன்று அவருடைய தந்தை தொடர்ச்சியாக பல்வேறு நிலைகளில் நெசவு தொழிலை மையமாக வைத்து பிள்ளைகளை அவர் படிப்பு முதலிய பல்வேறு விஷயங்களிலே கொண்டு செல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நெசவு குடும்பத்திலே தொடர்ந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சராக உயர்ந்து மிகப்பெரிய மக்களுடைய கனவை, மக்களுடைய தேவையை, மக்கள் மத்தியிலே எழுச்சியை உருவாக்கியவர் பேரறிஞர் அண்ணா. அப்படிப்பட்ட பேரறிஞர் அண்ணாவினுடைய இல்லத்திற்கு இன்று நேரில் சென்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் இன்றைக்கு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்தது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.